திருப்பரங்குன்ற மலையில் வந்து பிரச்சனை பண்ணாரு, அதனால தான் முருகன் இப்படி தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். நானும் கூட படித்தேன், கஷ்டமாக இருந்து பார்க்கறதுக்கு. அவரை கலாச்சி வந்து காணொலியே போடுறாங்க. எச் ராஜா வந்து ஒரு அதிரடியான அரசியல் பேசக்கூடியவர்ன்றதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை. இல்லை, மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சில சம்பவங்கள் நிறைய இருக்கு சார். எச் ராஜா ஒரு அதிரடியா அரசியல் பேசுனதன் மூலமா இழப்பு அவருக்கு தானே தவிர எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் நான் சொல்றேன். இந்நேரம் எச் ராஜாலாம் இந்நேரம் ஒரு ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு கவர்னர் ஆகிட்டு, ஏன் வைஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மத்திய அமைச்சர் இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எம்பி கூட ஆகவே இல்லை. அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி கூட. காரணம் என்ன, வாயை வந்து நீங்கள் கூவாறு மாதிரி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் உங்கள் குடும்பமே நாசமாக போயிடும்னு சொல்லி வார்த்தை பேசுகிறார் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு சிக்கலை போய் படுத்துட்டாருன்னா இங்கே பல பேர் கடவுளுடைய ஏஜென்ட் மாதிரி மாறிட்டான். இப்போ இவருக்கே ஒரு சிக்கல், சில பேர் கேட்குறான், இவருக்கு ஒரு சிக்கலாயிடுச்சு, இவர் ஏன் எங்கள் திருப்பரங்குன்றம் முருகன்கிட்ட போக வேண்டியது தானே, இவர் ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கடவுள் ஏஜென்ட் மாதிரி பார்த்தியா எங்கள் முருகன் ஒன்று தண்டிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வருது. இன்னொரு பக்கம் உனக்கு உதவி பண்ணது யார் தெரியுமா, ஒரு முஸ்லீம் தான் வந்து உதவி பண்ணார் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்தார்த் வணக்கம். எச் ராஜா அவர்கள் சமீபமாக உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பல அரசியல்வாதிகள் நேரடியாகவே சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எச் ராஜா அவர்களுக்கு எதிரான எதிர்மறை விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்மறை விமர்சனம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது அவர் வந்து திருப்பரங்குன்ற மலையில் வந்து பிரச்சனை பண்ணார், அதனால தான் முருகன் இப்படி தண்டிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு வந்து பொதுவாக வந்து அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல நான் இதை சொல்லிடுறேன். யாரோ ஒருத்தர் தண்டிக்கிறவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? மன்னிக்கிறவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ரைட்? கரெக்டா? எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன், ஒருத்தருமே அவங்க எதிரியாக இருந்தால் கூட அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் இருந்தாங்கன்னா அவங்க குறித்து இது போன்ற விமர்சனங்கள் வைக்கிறது அது சரியானதும் கிடையாது, நியாயமானதும் கிடையாது, அது தர்மமும் கிடையாது. நாம் எப்பவுமே நம்மளாக இருக்கணும் சார். இப்போது இங்கே சில வருஷம் நானும் கூட படித்தேன், கஷ்டமாக இருந்து பார்க்கறதுக்கு. சில பேர் அது காணொலியாக போடுறாங்க, இது அவரை கலாச்சி வந்து காணொலியாக போடுறாங்க. எச் ராஜா வந்து ஒரு அதிரடியான அரசியல் பேசக்கூடியவர்ன்றதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. அந்த அதிரடி ஒரு எல்லையை தாண்டி அவர் வந்து தன் கட்டுப்பாடு இழந்து அவர் வந்து பேசக்கூடிய சில வார்த்தைகள், பல வார்த்தைகள், அது நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுனதுலேருந்து நேற்றைய தினம் வந்து போலீஸ் அதிகாரிகளை பார்த்து சாபம் விடக்கூடிய இது, உங்கள் குடும்பமே நாசமாக போயிடும்னு சொல்லி வார்த்தை பேசுகிறார் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு சிக்கலை போய் படுத்துட்டாருன்னா இங்கே பல பேர் கடவுளுடைய ஏஜென்ட் மாதிரி மாறிட்டான். இது உண்மை. இது கடவுள் ஏஜென்ட் மாதிரி பார்த்தியா எங்கள் முருகன் ஒன்று தண்டிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வருது. இன்னொரு பக்கம் உனக்கு உதவி பண்ணது யார் தெரியுமா, ஒரு முஸ்லீம் தான் வந்து உதவி பண்ணார் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். ரெண்டையுமே பார்க்கக்கூடாது. ரெண்டுமே வந்து இங்கே இப்போ நான் அப்படி பார்க்கும்போது ஒரு இந்து ஆர்வலர்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்து வெறியர்னே வச்சுப்போமே. யாரை? எச் ராஜாவை இந்து வெறியர், இந்து ஆர்வலர், இந்து வெறியர். அவர் வந்து ஒரு சிகிச்சைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கும்போது நம்ம இப்படிலாம் யோசிக்க முடியாதுல்ல. அந்த மருத்துவர் யார் தெரியுமா, இஸ்லாமியார். அந்த அவருக்கு வந்து மாத்திரை இருக்குது தெரியுமா, அந்த மாத்திரையோட கம்பெனி யாருது தெரியுமா, அது வந்து கிறிஸ்தவருது. அப்புறம் அந்த ஊசி யார் தெரியுமா கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு மருந்து யார் கண்டுபிடிச்சவங்க தெரியுமா, இந்த ஸ்ட்ரெச்சர் பெட்டு படுத்துட்டு இருக்கிறார்ல அந்த பெட்டு செய்தது யார் தெரியுமா, இப்படி இருக்குல்ல. இப்படி அடையாளப்படுத்துறதுன்றது வந்து அவரை கேவலப்படுத்துறதை தாண்டி நம்மை நாமளே கேவலப்படுத்திக்கிறது தான். அது நமக்கு அந்த பார்வை தேவையில்லை, அவருக்கு அந்த பார்வை இருக்குது. அதுக்கான வந்து இங்கே எல்லாரும் வந்து அதுக்கான வந்து உடனே ஒரு கடவுளுடைய ஏஜென்ட் மாதிரி ஆகிடக்கூடாது. கரெக்டு தான். ஆனால் கடவுள்ன்ற பேரில் வந்து மற்ற மதத்தினரில் வந்து பேசக்கூடாது இல்லை. அதுதான்மா நான் சொல்கிறது. அவர் பேசுறது தவறு. நான் தான் சொல்கிறேன்ல, நீதிமன்றத்தை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்,
ஜெயலலிதா கேட்டாங்க, நீதிபதிகள்லாம் நான் வானத்துலேருந்து குதிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதே நீதிபதி முன்னாடி அங்கே ஒரு குற்றவாளியாக நின்னாங்க, தீர்ப்பு வாசிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. இது ஜெயலலிதாவுடைய ஒரு வரலாறுக்காக சொல்கிறேன். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீதியை தாண்டி கடவுளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீதி தான் கடவுள். அந்த தீர்ப்பை வாசிக்கிற நீதிபதிகள் வந்து ஏன் வந்து லார்டுன்ற அந்த இது வச்சாங்க, கடவுளுக்கு சமமானவங்க. நீங்கள் அங்கே மனிதராக நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கருப்பு கோட்டம் வெள்ளையும் கருப்புமாக உட்காந்துருக்குறாங்க இல்லையா, நான் சொல்கிற உடல் நிறத்தை சொல்லலை, உடை நிறம் சொல்ல. அங்கே அந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை தான் பார்க்கணும். ஏன்னா நாம் கடைசியாக போய் வந்து நீதி கேட்டு போய் நிற்கிற இடம் இங்கே கோயில்களை காட்டிலும் நம்ம நீதிமன்றத்தில் தான் போய் நகர்றோம். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடந்து போயிடுறாங்க? நீங்கள் சும்மா சொல்லுங்கள். கடவுள் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் இருக்கலாம், வேண்டுகோளுக்காக போகிறான், ஆனால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போய் வந்து நிற்கிறவன் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமானவன் தான். ஆனால் அவன்லாம் எங்கே போய் நிற்கிறான்னா கோர்ட் வாசல் நிற்கிறான். அதுதான் ஒரு படத்தில் டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த டிஎன்ஏன்ற படத்தில் வந்து ஒரு வசனம் வரும். அங்கே ஒரு அசரீதி மாதிரி ஒரு குரல், அந்த ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கட்டான். நம்ம எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் முறையிடுவோம்ப்பா, நீதிமன்றமும் கோயிலும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். நீதிமன்றமும் கோயிலும் ஒன்று. இங்கே என்ன கேட்டால் வந்து கோயில்கள் கட்டத்தை தாண்டி நீதிமன்றங்கள் கட்டினால் கூட வந்து பல பேருடைய பிரச்சனைகள் வந்து தீர்வு எட்டப்படும். இன்றைக்கி நாடு முழுவதும் 5 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குது. காரணம் என்ன கேட்டால் நீதிமன்றங்கள் இல்லை, நீதிபதிகள் இல்லை, வழக்கறிஞர்கள் வந்து பற்றாக்குறை, இப்படி பல விதமான இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 5 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்குது. கோயில்களை தாண்டி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் கட்டினால் கூட இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும்ன்றது, இல்லை காவல் நிலையங்கள் கட்டலாம். இங்கே பல பிரச்சனைகள். பாதி நீதிமன்றம் வந்து ஒரு முழு கோயில்னு சொன்னால் காவல் நிலையமும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலாக தான் இருக்கணும். அது இருக்கா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவங்களாக அங்கே வந்து காவல் அதிகாரிகள் இருக்கும்போது அதுவும் கூட வந்து ஒரு மினி சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய மண்டபத்துக்கிட்ட போனால் பெரிய மேரேஜ் ஹால், அப்படியே மினி ஹால்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடத்தினா அந்த மாதிரி கேட்டால் இது வந்து பெரிய வந்து கோயில்கள், சிறிய கோயில்கள், தெருமுனைக்கு ஒரு கோயில்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீதிமன்றம் வந்து மிகப்பெரிய கோயில்னால் காவல் நிலையம் ஒரு சிறிய கோயிலாக தான் இருக்கணும். இப்போ நாட்டில் பல பிரச்சனைகள் தரும். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து கடவுளை போய் கும்பிடுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சிதையிற மாதிரி நம்ம பேசலை. ஆனால் அதே சமயத்தில் நம்பாதவர்களை வந்து நம்ம இழிவுபடுத்துறதும் தவறு. அதைத்தான் எச் ராஜா பண்ணார். சரி, நாத்திகர்கள் எல்லாரும் வந்து வேண்டாம் மனிதராக நினச்சார். இப்போ இவருக்கே ஒரு சிக்கல், சில பேர் கேட்குறான், இவருக்கு ஒரு சிக்கலாயிடுச்சு, இவர் ஏன் எங்கள் திருப்பரங்குன்றம் முருகன்கிட்ட போக வேண்டியதானே, இவர் ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபவுண்டேஷன் பண்ணும்போது ஒரு கோயில், ஒரு கல் நடும்போது குறுக்கல் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து சொல்கிறேன் நான், அந்த கோயிலுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாமிகள் வந்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கை, அவர் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம எதையுமே கேலியும் கிண்டலும் நம்ம பண்ணவும் கூடாது. நாம் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மார்க்கத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, அல்லது வந்து வன்மத்தோடு பேசவும் கூடாது, இல்லை தர்க்கங்கள், தேவையற்ற அவசியமற்ற தர்க்கங்கள் பண்ணக்கூடாது. அதுதான் எச் ராஜா பண்ணது, கடந்த காலத்தில் பண்ணார். இப்போ நம்ம பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ தான் சரியான நேரம், அவர் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து படுத்துட்டாருன்னு சொன்ன உடனே போட்டு அடின்னு பல பேர் அடிக்கிறத நம்ம பார்க்குறாங்க. அது அதில் எனக்கு ஏற்படுதில்லை. நம்ம ஏன் அவரை மாதிரி நம்ம நடந்துக்கணும்? அவர் சாபம் விடுறாரு. நான் கேட்குறேன், சாபம் விட்டதுனால அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? உங்கள் குடும்பமே நாசமாக போகணும்னு சொல்லி சாபம் விடுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் பேசின வார்த்தைகள்லாம் வந்து மத்திய அரசு மட்டும் அங்கே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்க, இது அவர் என்ன ஜெயிலில் இருப்பார், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க மாட்டார். இல்லை, மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சில சமூகம் நிறைய இருக்குது சார். எச் ராஜா ஒரு அதிரடியாக அரசியல் பேசுனதன் மூலமாக இழப்பு அவருக்கு தானே தவிர எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் நான் சொல்கிறேன். இந்நேரம் எச் ராஜாலாம் இந்நேரம் ஒரு ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு கவர்னர் ஆகிட்டு, ஏன் வைஸ் பிரசிடென்ட் இன்றைக்கி ராதாகிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மத்திய அமைச்சர் இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எம்பி கூட ஆகவே இல்லை அவர். ஒரு ராஜ்யசபா எம்பி கூட. காரணம் கேட்டால் வாயை வந்து நீங்கள் கூவாறு மாதிரி வச்சுக்க வேண்டியது. அப்புறம்
எப்பா உனக்கு வாக்குல சனி. அதுதான் நாக்கு முழுதும் நாக்கு சனி தான் பரவாயில்ல, மண்டையிலே சனி தானே சொல்கிறேன். சனி சளி இல்லை, சனி மண்டையிலே சனி சொல்லுங்க சொல்கிறது, நாக்கில் சனி எல்லாமே வச்சுன்னா அப்புறம் நீ எங்கே வந்து எம்பி ஆகிறது, மத்திய அமைச்சர் ஆகிறது இல்லையா? அப்படி வேணால் நம்ம அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். அதிரடி அரசியல் பேசுறது வேறு, துணிச்சலாக பேசுறதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம், அது வேறு. அந்த துணிச்சல்ன்றதெல்லாம் தாண்டி, தைரியன்றதெல்லாம் தாண்டி தற்கொலைத்தனமாக பேசக்கூடாதுல்ல. தற்கொலை தான். நம்ம எச் ராஜாவை நம்ம வந்து விஜய் கோபம் வரும், ஏன்னா அவங்க ஆளுங்களை வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா? என்ன அவர் கேப்பில் அப்படியே விஜய் நீங்கள் இல்லை இல்லை சார், உண்மை எல்லாம் தற்கொலைன்னு சொன்னால் கோபம் வரல, அவங்க பிராண்ட் இல்லை அது. என்ன சில நேரங்களில் வந்து எச் ராஜா தற்கொலைத்தனமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன வேலை? சாபம் வருது, போலீஸ்காரன் அவங்க வேலையை செய்கிறாங்க இல்லை. அப்படி இப்போ நீதிமன்றத்தை போய் சொன்னேன், அங்கே போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன், அப்புறம் ஒரு ட்விட்டரில் ஏதாவது போட வேண்டியது, அதுக்கப்புறம் என் அட்மின் தான் போட்டான்னு சொல்ல வேண்டியது, இப்படி நிறைய லீலைகள் நிறைய இருக்குது. எச் ராஜாவுடைய லீலைகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ போய் மருத்துவமனையில் இருக்கிறாரு, நல்லபடியாக வந்து உடல்நலம் தேடி வரணுன்றது தான் என்னுடைய இது ஒன்று. ரெண்டாவது அதை தாண்டி இப்போ சமீபத்தில் போய் படங்கள் நடித்தார். உங்களுக்கு தெரியும், கந்தன் மலைன்னு ஒரு படம் நடித்தார்ல, அதில் பார்த்தோம் நம்ம கேட்டால் நம்ம ராஜ்கிரனுக்கெல்லாம் வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி வந்துடுவார் போல இருக்கு. ஏன்னா ராஜ்கிரண் நடிப்பும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இதை சொல்கிறது மூலமாக ராஜ்கிரண் ஏதோ குறைச்சி மதிப்பிடுறேன் நினைக்காதீங்க, குறைச்சி தான் மதிப்பிடுறேன். ஏன்னா வா வாத்தியார் வான்னு ஒரு படம் இப்போ பார்த்தேன், அந்த கார்த்தி நடித்த படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ராஜ்கிரனை பார்த்தா ராஜ்கிரண் மேலே உள்ள மரியாதையாக போயிடும் போல். ராஜ்கிரண் தான் நம்ம வந்து இந்த இட்லி கடை படத்தில் வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு கம்பீரமான, ஒரு கௌரவமான, ஒரு நல்ல ஒரு தோற்றம் உள்ள, அந்த காலத்தில் எப்படி ரங்காராவெலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சகசரநாமம், ரங்காராவ், இந்த மாதிரி பல நடிகர்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு விஎஸ் ராகவன், இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி நடிகர்களை பார்க்கும்போது அந்த வரிசையில் ராகவரனே அந்த வரிசையில் நம்ம ராஜ்கிரனையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போது இந்த வாவாஜியார் பார்க்கும்போது கேட்டால் என்னடா ராஜ்கிரனை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பட்டி பார்த்துருக்குறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் பட்டிலாம் இல்லை. எம்ஜிஆர் ரசிகனாக காட்டுறதுக்காக அவ்வளோ பட்டி பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஓவராக பட்டி பார்க்கக்கூடாதுல்ல. அந்த வகையில் ராஜ்கிரண் டஃப் கொடுப்பார் போது சொல்லி கந்தன்மலை படத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த மீசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் கட்டி, கான்கிரீட்லாம் போட்டு, அந்த மீசையை தூக்கி நிறுத்தி ஒரு பேசக்கூடிய வசனங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது டஃப் கொடுப்பார் போல இருக்குன்னா. இப்போ நிறைய படங்கள் வர இருக்குதான். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் புக்காக இருக்குது. யாருக்கு? எச் ராஜாக்கு. என்ன இதை தெரிகிறீங்க இல்லைங்க? அந்த படம்லாம் என்ன ஆகும்னு தெரியல. என்ன ப்ரொடியூசர்லாம் அட்வான்ஸ் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. அட்வான்ஸ் வேறு ரிட்டர்ன் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனதுனால என்ன நடக்குன்றது தெரியல. அவர் நிச்சயம் மட்டும் சொல்லலை, வந்து அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் எங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு. எப்படியோ பூர்ண குணமாகி வரணுன்றது நம்மளுடைய வந்து என்னுடைய உண்மையில் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், பாரபட்சம் கேலி கிண்டலாம் கிடையாது. உடல் நலமாகி வரட்டும், அப்படி தான். அவர் வந்து இன்னும் பல படங்களில் நடிக்கணும், ரசிகர்கள்லாம் வந்து பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கணும். அப்படி நம்ம ஆரோக்கியமானதை நம்ம அரசியலுக்கு அவர் பேசணும். அதை வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த ஊடகங்கள்லாம் கழுவி ஊற்றணும், இப்படிலாம் பண்ணலாம். ஆனால் அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மனுஷன் போய் படுத்துட்டாருன்றதுனாலே வந்து ஓவராக சில, நான் சொல்ல விரும்பலை, சில ஊடகங்கள்லாம் வந்து பேசுகிறது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அப்படியே போயிடுவாருன்ற மாதிரிலாம் சில பேர் வந்து பேசுறது, அது நியாயமாக சரியாக இல்லை, அது நல்லது இல்லை. ஆனால் நமக்கு தேவையில்லை சார். நமக்கு என்னென்னா அரசியல் ரீதியாக கருத்து வைப்போம் சார், எதிரெதிராக வந்து கருத்து பரிமாற்றங்களை நம்ம செஞ்சுக்கலாம், கருத்து மோதல்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிகிச்சைக்கு போன மனிதரை வந்து ஏன் இந்த அடி அடிக்கணும்? எல்லாரும் உடனே கடவுள் மறுப்பாளர்கள்லாம் கடவுள் ஏஜெண்ட்டாக மாறிட்டாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது யார் தெரியுமா, மாத்திரை செய்தது யார் தெரியுமா, பெட்டு தயாரித்தது யார் தெரியுமா, ஜூஸ் எத்துமே கொடுத்தாங்க அந்த ஜூஸ் போட்டது யார் தெரியுமா, அப்படிலாம் வந்து அவ்வளோ எதுக்கு பில்டப் நம்ம கொடுக்கணும்? இங்கே எல்லாரும் மனிதர்கள் தான். நாம் இப்போ வந்து கை கொடுக்குறோம், அவர் எந்த மதம் தெரிஞ்சுட்டா நம்ம கை கொடுக்குறோம், இல்லை வணக்கம் தெரிவிக்கிறோம், இல்லை ஒன்றா வந்து ட்ராவல் பண்ணுறோம், ஒருத்தர் தடுக்கி விழும்போது தாங்கி பிடிக்கிறோம், அவர் என்ன மதம் நம்ம என்ன, அப்படி ஒரு அடையாளம் பண்ணுறதே தப்புன்றது. நான் எச் ராஜாவை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வந்து இஸ்லாமியர், இதெல்லாம் தேவையில்லைன்ற இது மிகைப்படுத்தி நம்ம சொல்கிற மாதிரி ஆகும். அப்புறம் எச் ராஜாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம எல்லாரும் ஒன்று, அவ்வளோதான். அப்படி போயிடும் நம்ம. அதனால் எனக்கு வந்து இருக்குன்னா இந்த மாதிரி விமர்சனம் தவிர எதிர்மறை விமர்சனம் செய்யக்கூடாதுன்றது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.